Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குட்டியா ஒரு flower design எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இந்த flower போட்டுருக்கோம். நம்ம இந்த இடத்துல வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். இது நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளா நான் வந்து போட்டு காட்றேன். இது நம்ம வந்து பேக் நெக்குக்கு and front neck sleeveக்குலாம் வந்து சேம் இதே வர்க்கே அப்படியே கண்டினியூஸா எடுத்தோம் அப்படிங்கும்போது நீட்டா இருக்கும். இது வந்து full and full வந்து threadல தான் பண்ண போறோம். நம்ம zari work இதுல எதுமே கொடுக்கல. ஃபுல்லாவே வந்து thread work பேஸ் பண்ணியே தான் இருக்கும். silk thread தான் யூஸ் பண்றோம். நிறைய பேர் என்ன thread ன்னு கேட்பாங்க. silk thread தான் யூஸ் பண்றோம். என்ன பிராண்ட் கிடைச்சாலுமே நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு லைன் வந்து thread work கொடுத்துட்டோம். அடுத்து நான் beads கொடுக்கிறேன். பொறுமையா போடிங்கனாவே நீட்டா வந்துரும். சோ ப்ராப்பரா ஹேண்டில் பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்தாவே போதும். நம்ம ஆன்லைன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே டீடைலா ப்ராப்பரா ப்ரொபஷனலா நம்ம கத்துட்டு ஒரு ஃபுல் பிரைடல் ப்ளவுஸ் வர்க் பண்ற அளவுக்கு எல்லாமே வந்து கொடுத்திருப்போம். சோ கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். இது நம்ம வந்து ஒரு சின்ன போர்ஷனா தான் நான் வர்க் பண்ணி காட்றேன். சோ இதுல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நீங்க ப்ளவுஸ்ல வர்க் பண்ணும்போது சேம் வர்க்க நம்ம அப்படியே கண்டினியூஸா நம்ம எடுத்து பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து இந்த பார்டரோட அவுட்லைன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்க மிடில்ல வந்து குட்டியா ஒரு திலகம் ஸ்டோன் போட்டு நான் பேஸ் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிசைன் தான் நம்ம வர்க் பண்ண போறோம். இந்த ட்ரேசிங்கான லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இதல நம்ம எப்படி வர்க் பண்றது அப்படினு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க கீழ பாத்தீங்கன்னா நம்ம கொடி மாதிரி கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ beads கொடுக்கிறோம். இந்த மாதிரி சின்னதா வரும்போது ஒவ்வொரு பீடா எடுத்துக்கிட்டோம் அப்படினா ஃபினிஷிங்கா இருக்கும். சோ அதுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன போர்ஷனா இருந்ததுன்னா டபுளா போட்டோம் அப்படினா நீட்டா வராது. இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த பீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வெளியே பார்த்தீங்கன்னா நான் வந்து அதே போல் அவுட்லைன் ஃபுல்லாகவே ஃப்ளார்க்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஏதாவது ஒரு போர்ஷன் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரேசிங் ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த பெட்டல்ஸ் நான் எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கொஞ்சம் கேப், இந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு கேப் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ரொம்ப நெருக்கமா போட்டுக்கிட்டே வரணும் அப்படின்ட்டு இல்ல.
இப்போ இங்கே பக்கத்தில் அந்த ஒரு போர்ஷனுக்குள்ளே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ இங்கே நாட் பண்ணிடலாம். அதே போல் இந்த சைடும் ஸோ இங்கேருந்து எடுத்து ஒரு சில கலர் த்ரெட் பார்த்திங்கன்னா பிசுறு வரும் கண்டிப்பாகவே. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதே போல் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லோ கலரில் நம்ம நீட்டாக கொடுத்து எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு த்ரெட் புக் ஃபுல்லாகவே. அடுத்து நான் வந்து கலர் காம்பினேஷனுக்காக க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இது மாதிரி மிடில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி நம்ம போட்டோம்னாவே போதும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் கோர்ஸில் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப நெருக்கமாக போடணும் அப்படின்ட்டு இல்லை, அதோட மிடில் வச்சு நம்ம எடுத்தோம்னாவே போதும். ஸோ இது மாதிரி கீழே சின்னதாக வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்லேயே வச்சு நம்ம நாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் போய்க்கலாம். எதுக்காகனா புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி ஸ்டாப் பண்ணி பாதியாக நிறுத்தி போடும்போது இதே போல் நம்ம ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த க்ரீன் கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக டபுள் கலர் காம்பினேஷனில் ரொம்ப நீட்டாக அழகாகவே இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் வந்து போடலாம். இந்த கேப்பில் நான் சின்ன இந்த குட்டி போர்ஷனுக்கு மட்டும் நான் போட்டு காட்டுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ப்ளவுஸாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கலர் காம்பினேஷன் அது வந்து எப்போதும் வந்து ப்ராப்பராக கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் போட்டுக்கலாம். இல்லை இது கொஞ்சம் நான் ஸ்பேஸ் விட்டு தான் போடுறேன், கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் தான் போடுறேன். ஸோ நம்ம சாய்ஸ் தான், நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போடுற அந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து நம்ம நீட்டாக போட்டோம்னாவே போதும். ஸோ இது பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே போட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.